நீங்க வந்து எல்லா இன்டர்வியூ ரவுண்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து அந்த இன்டர்வியூடைய ஓவரால் ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ என்ன தப்பு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து ப்ராப்பராக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. த வர்ஸ்ட் பார்ட் இஸ் நீங்கள் பண்ணுறது வந்து தப்புன்னு தெரியாமலே வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து இன்டர்வியூவில் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு டாப் 6 மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்டர்வியூல நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் டு த டாபிக், உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் டிப்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன், ஐடி கரியர், ஹெல்த் கேர் ரிலேட்டட் கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் அஜய்ஸ் HR இன்சைட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. so that you won't miss the updates. Let's get into the topic. இதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா கிரீட்டிங் தி இன்டர்வியூவர். அதாவது இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்க அப்படின்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்றது. இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காவே வந்து நான் சொல்லல. பட் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க அவாய்ட் பண்றதோ இல்லைன்னா உங்களுடைய கிரீட்டிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் மினிமலா ஷார்ட் பண்றதோ ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆன் அ டெய்லி பேசிஸ் நிறைய கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ எடுத்த உடனே இதெல்லாம் சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மேண்டேட்டரியுமே கிடையாது. அண்ட் இந்த விஷயத்த வந்து பண்றது வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூல என்கிட்ட பண்ணியும் வந்து நான் பார்த்துருக்கேன். என்னோட மைண்ட் செட்டும் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஏன் பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய வாட்டி வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரிமெம்பர், நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவரை க்ரீட் பண்ணுறீங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்கிறீங்க, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லி உங்களுடைய இன்டர்வியூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு இன்டர்வியூவரும் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் க்ரீட் பண்ணாமல் விட்டாலுமே வந்து உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. இன்டர்வியூ அப்படின்றது வந்து ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் நடக்கிற ஒரு இடம். அதுல உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, உங்களுடைய கேப்பபிலிட்டி, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, who you are, why you need the job, இது எல்லாத்தையும் தான் வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். அண்ட் ஆப்வியஸா வந்து கம்பெனிஸ்மே இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டா ஒரு கண்டென்ட் கூட வந்து நான் பார்த்தேன், யூடியூப்லயே வந்து வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ டைட்டில்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா do this to crack any interviews அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா greet the interviewer அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இதை சொன்னாவே வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரி பேஸ்லெஸ்ஸான ஒரு கண்டென்ட்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆடியன்ஸை வந்து தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நீங்க கிரீட் பண்ணணும்னு எந்த ஒரு மேண்டேட்டரியுமே கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலுமே இல்ல அஜய், என்னதான் இருந்தாலும் வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காகவாவது அவங்கள வந்து கிரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். சிம்பிளா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே ஹாய், ஐம் அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிட்சை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய பாயிண்ட், உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதுதான் முக்கியம். அடுத்த மிஸ்டேக் பாத்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்விக்கு ஜென்ரிக்கான ஆன்சர் கொடுக்கறது. லெட்ஸ் சே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வீக்னஸே இல்லை, ஐ ஹாவ் நோ வீக்னஸ், ஐ எம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஐ கேன் ஒர்க் அண்டர் ப்ரெஷர், இந்த மாதிரியான ஜென்ரிக்கான ஆன்சர் வந்து கொடுக்கறது. இது வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வீக்னஸே வந்து இல்லை அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நீங்க எப்படி கொடுக்க முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து வீக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்ககிட்ட வீக்னஸே இல்லைன்னு எப்படி வந்து நீங்க ஆன்சரா சொல்ல முடியும்? அண்ட் இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியல. ஒரு செல்ஃப் அவேர்னஸே இல்லாத ஒரு பர்சன் நீங்க அப்படின்றது தான் வந்து நீங்க டைரக்டா இன்டர்வியூவர் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா இன்ஸ்டெட் உங்ககிட்ட இருக்கிற மேனேஜ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற வீக்னஸை வந்து நீங்க சொல்லி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஐ எம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. 100% பர்ஃபெக்டா வந்து யாராலுமே இருக்கவே முடியாது.
ஐ கேன் ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனே ஆக்சுவலா இல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுடைய ஒர்க் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். உங்களுடைய டாஸ்கை எப்படி வந்து நீங்க ஸ்கெடியூல் பண்ணி உங்களுடைய ஒர்க் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளிச்சான ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த ஆன்சர் சொல்லி நான் கேட்குறேன். இன்டர்வியூ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலான கான்வர்சேஷன் நடக்கணும். உங்களுடைய பர்சனல் விஷயத்த வந்து எதுவுமே வந்து இன்டர்வியூவர் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. லெட்ஸ் சே எனக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்குது, இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு பர்சனலாக இந்த ஆக்டரை பிடிக்கும், இந்த ஆக்ட்ரஸை பிடிக்கும், நோ இட்ஸ் அ பிக் நோ. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்டர்வியூவை உங்களுடைய ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெலவென்ட் டு த ஜாப் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்ஸ்டெட் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பர்சனல் லைஃப் அப்படின்றது வந்து வேற, ஒர்க் லைஃப் அப்படின்றது வந்து வேற. இது ரெண்டுமே வந்து நீங்கள் உங்களுக்கு செப்பரேட் பண்ண தெரியல, அன்ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் ரிலேட்டட் மேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது டோன்ட் பி டெஸ்பரேட். அதாவது எனக்கு இந்த ஜாப் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது, எனக்கு வந்து பர்சனலா இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, நான் தான் என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், எனக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய வேல்யூ, ஸ்டெபிலிட்டி இது மூணுத்தையுமே வந்து இன்டர்வியூவர் கிட்ட கொஸ்டின் மார்க் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூல நீங்க உங்களை கான்ஃபிடென்ட்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரிமெம்பர், நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்த வந்து நீங்க சொல்றதுனாலயோ ஜாப்காக ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து நீங்க அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றதுனாலயோ எந்த ஒரு கம்பெனியுமே வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்க மாட்டாங்க, ஆஃபர் பண்ணி உங்களை ஆன்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்றாங்க அப்படின்னா உங்க மேல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, உங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா, அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றது தான் வந்து மேஜராக பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக உங்களை காமிச்சிக்கிறது இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா பேட் மவுத்திங் யுவர் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர். அதாவது உங்களுடைய ப்ரீவியஸ் கம்பெனியை பற்றியோ, உங்களுடைய பாஸை பற்றியோ, கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் பற்றியோ தப்பா பேசுறது. நீங்க உங்களுடைய ஜாபை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். மேபி உங்களுடைய பாஸ் பிடிக்காம இருக்கலாம், கலீக்ஸை பிடிக்காம இருக்கலாம், கம்பெனி பிடிக்காம இருக்கலாம், சேலரி பத்தாம இருக்கலாம், உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் உங்களுடைய ப்ரீவியஸ் கம்பெனியை பத்தி, கூட ஒர்க் பண்ண பத்தியோ நீங்க தப்பா பேசவே கூடாது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸ்ட் ரிலேட்டடான ரீசன்ஸ் நீங்க சொல்லலாம். பெட்டர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர் growth, இந்த மாதிரி ரீசன்ஸை வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க தப்பா பேசுறதுனால நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன், உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாமே நல்லா போயிட்டு நீங்க அந்த கம்பெனியில, புது கம்பெனியில ஜாயின் பண்ணாலுமே அங்கேயும் நீங்க அதை தான் பண்ணுவீங்க. இப்படிதான் வந்து உங்களை அசஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாஜரேட்டிங். அதாவது நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த, ரொம்பவே அன்ரியாலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றது. லெட்ஸ் சே இப்போ வந்து நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா அது எப்போ பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, அதோடைய ரிசல்ட் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நான் இது பண்ண அது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு ரிலேட்டடா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு கேண்டிடேட்டை நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாஜரேட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னில வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து அவங்க பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் இந்த அனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சரி, ஒரு கம்பெனிக்கும் சரி பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோ ஆர் இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட், இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்றது. அவங்க மென்ஷன் பண்ணது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னில அவங்க பண்ணதா மென்ஷன் பண்ணாங்க. பட் அதை பத்தி டீடைலா கேட்கும் போது அவங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அட் த எண்ட் லாஸ்ட்ல அவங்க அதை வந்து அவங்க ப்ராஜெக்ட்ல பண்ணதா, அவங்களுடைய அகாடமிக்ல பண்ணதா வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணும் போது ஒரு நம்பர்ஸ்ல வந்து நீங்க சொல்லணும், அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேவையில்லாம எக்ஸாஜரேட் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய கெரியர் பிகினிங்லயுமே
வந்து நானும் இன்டர்வியூஸ்ல பண்ணிட்டு தான் இருந்தேன். ஐம் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஐ டோன்ட் ஹாவ் எனி வீக்னஸ். இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூல ஆன்சர் பண்ணுவேன். அடுத்தடுத்து இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு நான் கிளியர் பண்ணிட்டு போகும்போது இந்த ஆன்சரை சொல்லும் போது ரிஜெக்ட் ஆயிடுவேன். அந்த டைம்ல என்ன ரீசனால நான் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே எனக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்து இதுதான் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை அடுத்த இன்டர்வியூல பண்ணாம கண்டினியூஸா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ஜாபே கிடைச்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் ஓகே டு டூ மிஸ்டேக்ஸ். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் மெஷின்ஸ். மிஸ்டேக் பண்ணுறது வந்து காமன் தான், பட் அந்த மிஸ்டேக்கை கண்டினியூஸாக வந்து பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். அண்ட் இன்னைக்கு இன்டர்வியூ மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ரெஸ்யூமேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஆல்ரெடி வந்து 2 வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்ட் கார்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. I'll catch you up there. That's it for today. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ ரிலேட்டட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஷெட்யூல் பண்ணுங்க. I can assist you guys. Time to sign off. Stay tuned until I catch you up in the next video.